சார்ந்த அந்தோணி மேரி பிரியா இவர்கள் குடும்பத்திற்கு புனிதர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கல்டிக்குறிச்சி சேர்ந்த திரு ஜெயராஜ் ரெஜினா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு நன்றியாகவும், பேரன் ஜெர்வினுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக நடந்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியும், செய்யும் தொழில் முன்னேற்றம் காண வேண்டியும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்திட வேண்டியும், இக்குடும்பத்தில் மறித்த திரு ஜோசப் அமிர்தநாதன், தேவதாஸ், பென்சி, அல்போன்சா இவருடைய ஆன்மா இறைவனின் நித்தியலை பாக்கி அடைந்திட வேண்டியும், கல்டிக்குறிச்சியை சேர்ந்த அந்தோணி சவரிமுத்து, அனித் உசாமேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் ஞானப்பிள்ளை மரிய வினோத் குமாருக்கு குருத்துவ அருட்பொழிவு மிகவும் சிறப்பாக நடைபெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தியும், இன்று திருமுழுக்கு பெறும் பேத்தியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நல்வழி நடத்திட வேண்டியும், மகன் மருமகள், மகள் மருமகன், பேத்திகள் ஆகியோரை இறைவன் ஆசீர்வதித்து நல்வழி நடத்திட வேண்டியும், அன்பு மகள் அருட்சகோதரி அற்புத லில்லியின் இறைபணி சிறக்க வேண்டியும், கல்டிக்குறிச்சி சேர்ந்த ரொசாரியோ வின்சன், நிவேதினி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று 2ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொழில் முன்னேற்றம் கிடைத்திட வேண்டியும், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டியும், உடல் உள்ள சுகம் கிடைத்திட வேண்டியும், செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்திட வேண்டியும், கல்டிக்குறிச்சி சேர்ந்த ஸ்டெல்லா மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்திட வேண்டியும், பிள்ளைகள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டியும், இக்குடும்பத்தில் மரித்த திரு மரிய ராஜேந்திரன் என்பவருடைய ஆன்மா இறைவனின் நித்திலை பாற்றி அடைந்திட வேண்டியும், இன்று தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்டேசி அனோரா ஜெனிஃபை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இவள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டியும், நற்சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் உயிர்ப்பை ஆழமாக அனுபவிக்க நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களிடம் வந்து அமைதி உண்டாகுக என்று கூறுகிறார். அச்சத்தால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்த இடத்தில் ஆண்டவர் நம்முடன் வந்து நமக்கு தேவையான அமைதியை தருகிறார். தோமாவின் சந்தேகமும் தேடலும் நமக்கு சொந்தமானது. நாமும் சில நேரங்களில் அவரை போல் நம் கண்ணால் காணாமல் நம்ப இயலாமல் தவிக்கிறோம். ஆனால் இறைவன் நம் சிந்தனைகளையும் சிரமங்களையும் அறிந்து நம்மை தாண்டும் வகையில் நம்மை வெளிப்படுத்துகிறார். காணாமலே நம்புவோர் நல்வாழ்வு பெற்றவர் என்ற இயேசுவின் வார்த்தைகள் நமக்கான அழைப்பு. இன்றைய முதல் வாசகத்தில் முதல் திரு அவையின் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக நிற்கிறது. இறைவேண்டல், சமுதாய ஒற்றுமை, பிளவு இல்லாத பரிவு, இவை அனைத்தும் உயிர்ப்பை உண்மையான வாழ்ந்த சமூகத்தின் சான்றுகள். இரண்டாம் வாசகத்தில் நம் நம்பிக்கை ஓர் உயிருள்ள நம்பிக்கை. இது நாம் காணாதவற்றை பற்றியது, ஆனாலும் நம்மை மகிழ்விக்கவல்லது. இயேசுவின் உயிர்ப்பு நம்மை புதிய வாழ்வுக்குள் அழைத்திருக்கிறது. எனவே இந்த திருப்பலியில் நம்மையும் அந்த நம்பிக்கையின் பயணத்தில் புதுப்பிக்க பெற செய்வோம். உயிர்ப்பின் நம்பிக்கையை உறுதியாக கட்டியெழுப்ப ஆண்டவரிடமிருந்து அருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, மக்களின் வேண்டுதல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலைகளை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளும். உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அந்த தண்ணீர்
என்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய அருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூயாவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது தொடக்க திரு அவையில் நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறையின் அமைப்பை பற்றி பேசுகின்றது.
அவர்கள் ஒரே மனத்தோராய் ஒற்றுமையாய் இயங்கியதையும் அவர்கள் தங்களுக்குள்ள யாவற்றையும் பகிர்ந்து கொண்டதையும் விவரிக்கும் இவ்வாசகத்திற்கு இதயம் திறப்போம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 42 முதல் 47 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. நாம் அனைவரும் கூற வேண்டிய பதில்மொழி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பேன ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பேன ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பிறந்து. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரேதான். நீதிமான்களின் கூடாரங்களின் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றுகில் உள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்,
வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வில் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பினையும் அத்தகைய அழைப்பிற்கேற்ற பொறுப்பினையும் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறது. இது அவர்களுக்கு ஓர் உயிரூட்டும் எதிர்நோக்காக இருக்கும் என்று எடுத்தியம்பும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்பூர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்தந்தை மரிய வினோத் அடிகளார் அவர்கள் நம்மோடு இணைந்து இந்த பாஸ்காவினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். அருள்தந்தை அவர்களை நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நான் வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருள்தந்தை வினோத் அடிகளார் அவர்கள் தன்னுடைய பணியிலே அவர் சிறந்திருக்க, அவர் சார்ந்திருக்கிற சபையிலே அந்தோனியார் ஒரு புனிதர், அவரை போல இவர் நிறைய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க நல்ல பிரசங்கியராக அவர் மாற, அவருக்காக நாம் ஒவ்வொரு நிச்சயம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்வது நம்முடைய அறிவினால் அல்ல, முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள், அது கடவுள் நமக்கு தரக்கூடிய ஞானத்தினால் இருக்கிறது. ஆனால் நம்ம எவ்வளோ படைத்திருக்கிறோம் என்பதல்ல, எந்த அளவுக்கு நாம் கடவுளிடம் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதிலிருந்து தான் நாம் வைக்கக்கூடிய மறையுரையினுடைய தெளிவும் நாம் வைக்கக்கூடிய மறையுரையினுடைய ஞானம் விளங்குகிறது. அதனால் வினோத், நீங்கள் படிப்பில் நீங்கள் அதனுடைய ஞானத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் செலுத்தாமல் அந்தோனியாரை போல நீங்கள் கடவுளுடைய ஞானத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய மறையுரையிலும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்து பார்த்தோம். இந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு எழுதிய நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு முதலாவதாக தோன்றுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக தோமா மட்டும் அங்கு இல்லை, தோமாவுக்கும் தோன்றுகிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தியை விளக்கமாக நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, தாமஸினுடைய நற்செய்தி என்று சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இன்றைக்கு தாமஸுக்கு மட்டும் தனியாக தோன்றுவதாக நாம் நினைத்து கொண்டு நாம் இதை நாட்களினுடைய நற்செய்தியை நாம் எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னா, டுடேஸ் காஸ்பல் இஸ் டவுட்டிங் தாமஸ் காஸ்பல் என்று சொல்லப்படுகிறது. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய 3 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இது நற்செய்தியிலே 3 காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அமைதி, 2வதாக மகிழ்ச்சி, 3வதாக நம்பிக்கை. அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுக்கு அமைதி உரித்தாக. 2வதாக அவரை கண்டதால் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3வதாக நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, இந்த 3 காரியங்களையும்
இன்றைக்கு கோர்வையாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். முதலாவதாக நாம் அமைதியை பற்றி சிந்திப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, அமைதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரியத்தை இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு போர்களின் மூலமாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை படித்திருப்பீர்கள், நீங்கள் அதற்காக ஜெபம் செய்திருப்பீர்கள். தொலைக்காட்சிகளும் அனுதினம் நாம் அந்த செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பரபரப்பு செய்திகள் என்றால் இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தலுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் உக்ரைனில் நடைபெறக்கூடிய போர்கள், இதுதான் இன்றைக்கு நமக்கு தலைப்புச் செய்திகளாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் இன்றைக்கு போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அமைதிக்கான தேவையும் இன்றைக்கு அப்படியானால் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் போர்களை குறித்து இன்றைக்கு நாம் காணக்கூடிய காட்சிகள் அதிகமாக இருக்கிறது. அமைதிக்காக பாடுபடுவோர், அமைதி வேண்டும் என்று சொல்லி இந்த உலகிலே வேண்டுவோர், அமைதி வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு போராட்டங்களை ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் எல்லா நாடுகளில் நடத்தி கொண்டிருப்போர் இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்கு செய்திகளாக இன்றைக்கு தரப்படவில்லை. அப்படியானால் இந்த உலகம் இன்றைக்கு எதை விரும்புகிறது? உலகம் இன்றைக்கு முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது அமைதி அல்ல, அது சண்டையைத்தான் விரும்புகிறது. இது என்ன விசித்திரமாக இருக்கிறது? உண்மை அதுதான். உலகம் இன்றைக்கு சண்டையைத்தான் விரும்புகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் கூட பாருங்கள், 2 பேர் சண்டையிட்டால் நாம் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்போம். வீட்டில் இருந்து கொண்டு யார் நல்லவர் யார் தீமையானவர் என்று நாம் நம்முடைய மனதில் என்ன செய்வோம் என்றால் ஒரு கோடுகளை போட்டுக்கொள்வோம், அல்லது நாம் அதை குறித்து விவாதிப்போம். இறுதியாக நாம் எங்கும் இல்லாமல் தூரத்திலே நின்று கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த சமூகம் அதிகமான நாட்களிலே எதை விரும்புகிறது என்றால் அமைதி இல்லாத சண்டையினுடைய சூழ்நிலை தான் விரும்புகிறது. நீங்கள் நன்றாக பாருங்கள், குழந்தைகள் வளருகிற பொழுது ஆண்கள் அதிகமாக நாம் செல்போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கக்கூடியது என்ன? அவர்கள் அதிகமாக சண்டையைத்தான் விரும்புகிறார்கள். அமெரிக்காவிலே ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பாக ஒரு ஆய்வினை நடத்துகிறார்கள். ஏன் ட்ரம்புக்கு அதிகமான ஆதரவு கிடைத்தது? நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ட்ரம்ப் இயல்பிலேயே அவர் ஒரு ரெஸ்லிங் பிளேயர். ரெஸ்லின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சண்டை போடுவார்கள், சண்டையிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், சண்டை போடுவதை பார்த்து சுற்றி நிற்பவர்கள் கை கொட்டி சிரிப்பார்கள். அதற்கு பேர் தான் ரெஸ்லிங் என்று சொல்லப்படக்கூடிய சண்டை. சிறு வயதிலிருந்தே ட்ரம்பை சண்டை போட்டு 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 பார்த்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வளர்ந்து வாக்காளர்களாக மாறி அவர்கள் ட்ரம்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படினால் சமூகம் இன்றைக்கு யாரை அதிகமாக விரும்புகிறது? சண்டை போடுவர்களே. இன்றைக்கு கூட நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், சினிமாக்கள் வருகிறது, சினிமாக்களின் மூலமாக ரசிகர்கள் வளர்கிறார்கள். ரசிகர்கள் யாரை விரும்புகிறார்கள்? சண்டை போடக்கூடிய கதாநாயகன். ஒருவேளை வில்லனே நல்லவனாக இருந்தாலும் கூட அவர்கள் சண்டை போடக்கூடிய கதாநாயகரை தங்களுடைய வாழ்வினுடைய ஹீரோக்களாக மாற்றி தங்களுடைய வாழ்வில் இயலாததை எல்லாம் அவர்கள் செய்கிறார்களே. தங்கள் சண்டையிட முடியாத பொழுது அவர்கள் பல பேரை அடிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அவர்கள் இன்றைய வாழ்க்கையில் அவர்கள் ஹீரோக்களாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் தான் இன்றைக்கு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது, சினிமாவுக்கு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறது. அன்பு மிகுந்த சகோதரர்களே, அப்படியானால் இன்றைக்கு இந்த சமூகம் எதை விரும்புகிறது என்றால் சமாதானத்தை அல்ல, அமைதியை அல்ல. இந்த சமூகத்தில் இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய உள் உணர்விலிருந்து நாம் எதை விரும்புகிறோம் என்றால் நாம் சண்டையைத்தான் இந்த உலகிலே விரும்பி கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் எல்லா இடங்களிலும் நீடித்து கொண்டிருக்கிறது. உலகிலும் நம்முடைய நாட்டிலும் தமிழகத்திலும் என் திரு அவையிலும் கூட இன்றைக்கு அதை விரும்புவோர் இன்றைக்கு அதிகமாகி கொண்டே செல்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அமைதியை ஆண்டவர் இன்றைக்கு திரு அவைக்கு தருகிறார். தன்னுடைய மக்களுக்கு அவர் முதலாக தோன்றுகிற பொழுது, தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிற பொழுது அவள் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அமைதி குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே 3 இடங்களிலே சொல்லுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக, உங்களுக்கு அமைதி உரித்தாக, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். கடவுள் யார்? முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் இந்த உலகிலே முதலாவதாக அமைதியை விரும்புவர். திருப்பாடல் புத்தகம் 29வது அதிகாரம் 17வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். May the Lord bless you with peace. ஆண்டவர் உங்களை அமைதியோடு ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களை அமைதி கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் அழகாக பார்க்கிறோம், பவுலடியார்
ஒவ்வொரு திருமுகத்திலும் அவர் இறுதியிலே எழுதுகிற பொழுது அன்பும் அமைதியும் தரும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகிலே ஆண்டவர் எதை நமக்கு தருகிறார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் அமைதியை தருகிறார். அதனால் தான் ஆண்டவருடைய பிறப்புக்கு முன்பாக ஆண்டவருடைய பிறப்பினை நாம் முன் அறிவிக்கிற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி 53வது அதிகாரத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு முன் அறிவிப்பை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இது முதல் எல்லோரும் தங்களுடைய வாள்களை என்ன செய்வார்கள் அப்படின்னா கலப்பை கொழுக்களாக அவர் மாட்டிக்கொள்வார்கள், ஈட்டிகளை அவர்கள் கரிக்கறிவார்களாக மாட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? இனி யாரும் சண்டை போட மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள். இந்த உலகிலே எல்லா மக்களும் அமைதியை நோக்கி செல்பவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவருடைய மகன் இந்த உலகிலே வரும்போது அவர் அமைதியினுடைய அரசராக இந்த உலகிலே இருப்பார் என்று ஆண்டவரை குறித்த பிறப்பினுடைய நற்செய்தியிலே நாம் மிக அழகாக ஏசாயாவுடைய புத்தகம் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். அமைதியை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் தாவீது அரசன் ஆண்டவருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். அவன் கடவுளிடம் சென்று அதற்காக முறையிடுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை நோக்கி சொல்லுவார், நீ ஒருபோதும் ஆலயத்தை கட்ட இயலாது, ஏனெனில் உன்னுடைய கைகள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே விழச் செய்திருக்கின்றன, உனக்கு பிறக்கும் மகனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அமைதியை விரும்புவோர் மட்டும்தான் இந்த உலகிலே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும், கடவுளுக்கான ஆலயத்தையும் இந்த உலகிலே கட்ட முடியும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக தாவீதுக்கு சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் கடவுள் இந்த உலகிலே நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் அமைதியினுடைய கடவுள், அவர் அமைதியை விரும்பக்கூடிய கடவுள். அவர் இந்த உலகிலே தன்னுடைய மகனையும் அமைதியினுடைய மகனாகத்தான் இந்த உலகிலே அனுப்பினார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களிலே நிறைய நற்செய்தியினுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின்பாக அவர் சொன்ன வார்த்தை, அவர் அதிகமாக சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்படியானால் எல்லா நற்செய்தியினுடைய மொத்தமும் ஆண்டவர் இருக்கிற பொழுது அவர் தந்த நற்செய்தியினுடைய மொத்தமும் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு ஒரே வார்த்தையை நிறைவு பெறுகிறது என்றால் அது அமைதியில் தான் நிறைவு பெறுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியான இந்த உலகிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க வேண்டிய நற்செய்தியினுடைய ஒரே வார்த்தை எதுவாக இருக்குமெனில் அது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அமைதி என்று ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அதனால்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, நற்கருணையாக அவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அமைதியை ஒருவர் மற்றவருக்கு அறிவிக்கிறோம், ஒருவர் மற்றவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். காரணம், அந்த முழு உடலும் ஆன்மாவும் நற்கருணையிலே இருப்பதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நற்செய்தியினுடைய நிறைவு அந்த நற்கருணையிலே இருக்கிறது. நற்செய்தியினுடைய நிறைவை நாம் அமைதியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம், அமைதியை நாம் ஏற்படுத்துவதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நற்கருணை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவிக்கிறோம், அமைதியை நாம் இந்த உலகிலே ஒருவர் மற்றவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே எல்லா மக்களுக்கும் அமைதி தருபவராக இருந்தார். அதைத்தான் இந்த உலகிலே திரு அவை முதலாவதாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, திரு அவை ஏன் அமைதி இந்த உலகிலே அதிகமாக விரும்புகிறது? ஹியூமானே வீத்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடிதத்திலே மிக அழகாக திருத்தந்தை அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த உலகிலே உயிர்கள் வாழ்வதற்கும், இந்த உலகிலே குழந்தைகள் அமைதியாக பிறப்பதற்கும் இந்த உலகிலே அமைதி தேவைப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் வாழ்வினுடைய சார்பாக இருங்கள். ஏன் நாம் வாழ்வினுடைய சார்பாக இருக்க வேண்டும்? வயிற்றினுள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை நீங்கள் அமைதி இல்லாமல் இந்த உலகிலே வாழச் செய்கிற பொழுது, அவர்களை துன்புறுத்துகிற பொழுது இந்த உலகிலே என்ன நடக்கிறது? அவர்கள் வெளியே வருகிற பொழுது அவர்கள் அமைதியற்ற உலகைத்தான் உருவாக்குகிறார்கள். எனவே இந்த உலகிலே கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் வாழ்வுக்காக, அமைதிக்காக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் நமக்கு மிக அழகாக ஹியூமானே வீத்தை என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய கடிதத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். காரணம், இந்த உலகிலே நற்பிறப்பு உடையோர்தான், இந்த உலகிலே அமைதியான பிறப்பை உடையோர்தான் மற்றவர்களோடு அமைதியாக வாழ முடியும். அமைதியாக நாம் இந்த உலகிலே வாழவில்லை என்றால் நம்முடைய பிறப்பும் இந்த உலகிலே ஏதாவது ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எனவே குழந்தையினுடைய பிறப்பு நிலை அமைதியாக இருப்பதற்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழகாக தன்னுடைய கடிதத்திலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அதுக்கு அடுத்தபடியாக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பெயரை அவர் தேர்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை தேர்ந்து கொள்கிறார். ஏன் இந்த பெயரை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று அவரை கேட்கிறார்கள். அவர் அப்போது மிக அழகாக சொல்லுகிறார், இந்த உலகில் இன்றைக்கு தேவை அமைதி என்று சொல்லுகிறார். அமைதியை விரும்புகிற பிரான்சிஸ் அசிசியாரை நான் இந்த உலகிலே தேர்ந்தெடுத்திருக்கிறேன்.
காரணம் என்னவெனில் அவர் காட்டுக்குள்ளே சென்றார். அவர் காட்டுக்குள்ளே சென்ற பொழுது அவர் தன்னுடைய அமைதியின் மூலமாக இந்த உலகினுடைய எல்லா விதமான தீமைகளையும் அவர் வென்று கொண்டார். அதனால் தான் அவருக்கு பின்னாலே ஓநாய்கள் கூட வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் தீமைகளையும் வெல்ல வேண்டுமெனில் அமைதியினுடைய தூதுவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக மிக அழகாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இந்த உலகிலே இழந்ததன் மூலமாக இந்த உலகுக்கு அமைதியை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு மனிதன் இழப்பின் மூலமாக இந்த உலகுக்கு அமைதியை கொண்டு வர முடியும்? மிக அழகாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய தந்தை அவரை மிகச்சிறந்த வியாபாரியாக மாற்ற விரும்பினார். அவருடைய தந்தையும் வியாபாரம் தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் தனக்குள்ள எல்லா விதமான பொருட்களையும் அவர் விட்டு கொடுத்தார். வேண்டாம் என்று சொன்னார். எதையும் சேர்த்து வைக்க அவர் விரும்பவில்லை. அவர் விட்டு கொடுத்தார். விட்டு கொடுத்து விட்டு வருகிறார். திருத்தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், இன்றைக்கு உலகில் உள்ள சண்டைகள் எல்லாம் பொருட்களை விற்க வேண்டும் என்பதற்காகவும் பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயுத போட்டி தான் இந்த உலகில் எல்லா விதமான சண்டைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த உலகிலே ஆயுதங்களை விற்போரும் ஆயுதங்களை வாங்குவோரும் இந்த உலகிலே இல்லையெனில் நிச்சயமாக இந்த உலகிலே அமைதி இருக்கும். ஆகவே இந்த உலகிலே எதன் மூலமாக நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் ஆயுதத்தின் மூலமாக நாம் சம்பாதித்துக் கொள்வதை இந்த உலகிலே நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த உலகுக்கு அமைதியினுடைய செய்தியாக தன்னுடைய பெயரை தேர்ந்தெடுத்த போது சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த உலகில் எந்த மனிதன் தனக்குள்ளதை இழக்க துணிகிறானோ, தனக்குள்ளவர் காரியங்களை எல்லாம் எந்த ஒரு மனிதன் இழக்க துணிந்து விட்டானோ அவன்தான் இந்த உலகுக்கு அமைதியை கொண்டு வர முடியும். அதைத்தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் மிக அழகாக பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் அனைத்தையும் பொதுவாக வைத்திருந்தார்கள். தங்களுக்கு உள்ளதையெல்லாம் விற்று அவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் பொருளை விரும்பவில்லை, அவர்கள் பொன்னை விரும்பவில்லை, மாறாக அவர்கள் தங்களுக்கு உரியதையெல்லாம் இழந்து எல்லோரோடும் ஒன்றாய் இருந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எல்லோரோடும் ஒன்றாய் இருப்பதற்காக, எல்லோரோடும் அமைதியோடு வாழ்வதற்காக அவர்கள் தங்களுக்கு உள்ளதையெல்லாம் இழக்க தயாரானார்கள் என்பதை குறித்து காட்டுவதற்குத்தான் அவர்கள் தங்களுக்கு உள்ள எல்லா பொருட்களையும் பொதுவில் வைத்திருந்தார்கள். தங்களுக்கு உள்ளதையெல்லாம் விற்று திருத்தூதருடைய காலடியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக நமக்கு தருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் பிரான்சிஸ் அசிசியார் இந்த உலகிலே இழத்தலின் மூலமாக அமைதியை கொண்டு வந்தார். இந்த உலகிலே பல நேரங்கள் நமக்கு ஏன் குடும்பங்களிலே அமைதி இல்லை? பல நேரங்களில் நாம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம், நாம் கொடுப்பதற்கு ஆசைப்படவில்லை. நாம் இந்த உலகிலே எதன் மூலமாக நாம் அதிகரித்து கொள்ள ஆசைப்படுகிறோம், ஆனால் குறைந்துவிட இந்த உலகிலே நாம் ஆசைப்படவே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நமக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக குறைந்தால், பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசை நமக்கு இந்த உலகிலே இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலும் அமைதியும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இந்த உலகில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதமற்ற நிகழ்வையும் அதை சாத்தானுக்கு ஒப்பிடுகிறார்கள். அதைத்தான் நமக்கு அழகாக சிறில் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். சிறில் தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார், அவருக்கும் ஒரு யூதருக்கும் வாக்குவாதம் வந்து விடுகிறது. கான்ஸ்டாந்தினோபிளிலே அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். அப்பொழுது அந்த யூதர் அவரை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஒரு சம்மனசினுடைய படத்தையும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சாத்தானுடைய படத்தையும் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்பொழுது மிக அழகாக சிறில் சொல்லுகிறார், அது எங்களுடைய அதிதூதர் மிக்கேலினுடைய படம், அதற்கு கீழாக சாத்தான் இருக்கிறான், அதை நாங்கள் வீட்டின் வெளியிலேயே வைத்திருக்கிறோம். காரணம் என்னவெனில் எங்கள் குடும்பத்துக்குள்ளே அமைதி இருக்கிறது என்று மிக அழகாக சொல்லுகிறார். சாத்தான் அவன் வெளியே இருக்கிறான் எனில் அவன் உள்ளே இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு முதலாவதாக நமக்கு தேவைப்படுகிறது நமது குடும்பத்தினுள் சாத்தான் அல்ல, நம்முடைய குடும்பத்தினுள் அமைதி, நம்முடைய குடும்பத்தினுள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் இந்த உலகிலே நீங்கள் எதையும் நாடுவதற்கு முன்பாக நீங்கள் அமைதியை நாடுங்கள். இந்த உலகிலே எதையும் சம்பாதித்துக் கொள்வதற்கு முன்பாக அமைதியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் நீங்கள் போட்டியையும் பொறாமையும் வழக்குகளையும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்வதற்கு முன்பாக நீங்கள் அமைதியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த உலகிலே போட்டிகளும் பொறாமைகளும் நம்முடைய வீடுகளிலே இருக்கிற பொழுது அங்கே உள்ளே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் எப்பொழுது வெளியே செல்வான்? நாம் இந்த உலகிலே போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் முன்பாக அமைதியை இந்த உலகிலே விரும்புகிற பொழுது, சண்டை இல்லாத ஆண்டவருடைய வாழ்வை இந்த உலகிலே விரும்புகிற பொழுது,
அன்பு சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடுத்தபடியாக நாம் அமைதியிலிருந்து நாம் நம்பிக்கைக்கு கடந்து செல்கிறோம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே தாமஸுக்கு மட்டும் தனியாக வந்து காட்சி கொடுக்க வேண்டும்? நிச்சயமாக அவர் காட்சி கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர் காட்சி கொடுக்கவில்லை எனில் ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக இன்றைக்கு நாம் பார்ப்பது போல, ஆண்டவர் உனக்கு அமைதி உரித்தாக என்று தாமஸுக்கு மட்டும் தோன்றிய போது சொல்லுகிறார். அவர் நிச்சயமாக இந்த உலகிலே அமைதியாக இல்லையெனில் அவர் நிச்சயமாக ஆண்டவர் நற்செய்தியை அறிவித்திருக்க மாட்டார். மற்றவர்களையும் அவர் நற்செய்தியை அறிவிக்க விட்டிருக்க மாட்டார். ஒரு மனிதனுடைய நம்பிக்கையற்ற நிலை மற்றவர்களை நம்பிக்கையற்று அமைதியற்று இந்த உலகிலே போகச் செய்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், தோமையார் நம்பாவிட்டாலும் கூட அவருக்காக காட்சி தருகிறார். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், கண்டதால் என்னை நம்பினாய், காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். காணாமலே நம்புவோர் எப்படி நம்புகிறார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. தாமஸ் அக்கியுனா தன்னுடைய விளக்க நூலிலே இப்படி சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் எனில், காணாமலே நம்புவோர் இந்த உலகிலே எப்படி நம்புகிறார்கள்? அவர்கள் வார்த்தையின் மூலமாகவும் ஆன்மாவின் மூலமாகவும் நம்புகிறார்கள். அப்படியானால் காணாமலே நம்புவோர் மனிதர்களை காண்பதில்லை, மாறாக அவர்கள் வார்த்தைகளையும் ஆன்மாவையும் நம்புகிறார்கள். நாம் இன்றைக்கு வார்த்தைகளையும் ஆண்டவருடைய ஆன்மாவையும் நாம் நம்பி கிறிஸ்து இப்படி இருப்பார் என்று நாம் நினைக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆன்மாவையும் இந்த உலகிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற பொழுது நாம் இந்த உலகிலே காணாத ஒரு மனிதனை நம்புகிறோம். காணாத ஒரு மனிதன் இந்த வார்த்தைகளிலிருந்து அவன் எப்படி இருப்பான்? காணாத ஒரு மனிதன் இத்தகைய நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறாரே, இவருடைய செயல்கள் இப்படி இருந்திருக்கின்றனவே, இந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று சொல்லி நாம் காணாத ஒரு மனிதனை நம்புகிறோம். நாம் காண்பதின் மூலமாக அந்த மனிதனுடைய உடலை மட்டும்தான் நம்புகிறோம். ஆனால் காணாமல் இருக்கிற பொழுது நாம் இந்த உலகிலே அந்த மனிதனுடைய வார்த்தையும் அந்த மனிதனுடைய ஆன்மாவையும் நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உடலை காண்போர் பேர் பெற்றோரா, அல்லது வார்த்தையை நாம் கேட்டு இந்த உலகிலே அதன் மூலமாக ஆன்மாவை நம்பி இந்த உலகத்திலே வாழும் நாம் பேர் பெற்றோரா? ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வார்த்தையை நம்புகிறீர்கள், ஆண்டவருடைய உருவத்தை நீங்கள் காணவில்லை என்றாலும் நீங்கள் ஆண்டவருடைய ஆன்மாவின் மூலமாக ஆண்டவர் இப்படி இருப்பார் என்பதை புரிந்து கொண்டு விசுவசிக்கிறீர்கள், அதனால் நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை இந்த உலகிலே ஆவியிலும் உண்மையிலும் ஆவியிலும் வார்த்தையிலும் ஆவியிலும் ஆன்மாவிலும் நம்பிக்கை கொள்வதற்கு இன்றைக்கு நமக்கு அழைப்பு தந்திருக்கிறார். அது இந்த உலகிலே நம் ஒவ்வொருவருக்கும் மேலான ஒரு நம்பிக்கை. அது இந்த உலகிலே ஆண்டவர் வாழ்ந்த பொழுது திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை விட ஒரு மேலான ஒரு நம்பிக்கை. மேலான நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகிலே பேறு பெற்றோம். பேறு பெற்ற நம்பிக்கையை இந்த உலகிலே ஆண்டவர் நமக்கு, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்வதற்கு அழைப்பு தருகிறார். ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் ஆவியிலும் வார்த்தையிலும் ஆன்மாவில் நாம் இந்த உலகிலே அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? மேக்தலின் ஆண்டோ. நீங்கள் இறைவனின் திரு அவையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கிறீர்களா? ஞானத்தாயே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவுவீர்களா? மேக்தலின் ஆண்டோ,
கிறிஸ்தவ திரு அவை உன்னை பெருமகிழ்வுடன் வரவேற்கிறது. இந்த திரு அவையின் பெயரால் நான் உன் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உன் பெற்றோரும் ஞானத்தாயும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உன் மீது வரைவார்கள். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெறும் இக்குழந்தைக்கு இவருடைய பெற்றோர் ஞானத்தாய் ஆகியோருக்கும் திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை மன்றாடுவோமாக. உம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருள் திருமுழுக்கின் வழியாக குழந்தை மறுபிறப்பு அடைந்து திரு அவையில் சேர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர்கள் நம்பிக்கையுள்ள சீடர்களாகவும் உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்க செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியாரின் வழியாக இவர்களை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோரும் ஞானத்தாயும் இக்குழந்தைக்கு நம்பிக்கையில் சிறந்த முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். புனிதர்களை நோக்கிய மன்றாட்டு. இறைவனின் அன்னையாம் புனித மரியே, புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிறப்பு நிலை பாவம் போக்கும் மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடம் இருந்து அகற்றவும், இருளில் இருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையே பிறப்பு நிலை பாவத்தில் இருந்து மீட்டு உமது மாட்சியின் கோவிலாக்கி இவரில் தூய ஆவியார் வாழ்ந்திட செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளமிட்டு மீட்பின் எண்ணெயை பூசுகிறேன். அதே என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைக்கு நீரினாலும் தூய ஆவியாராலும் புதுவாழ்வு தந்தருளுமாறு மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த தந்தையே, உம் மக்களுக்குரிய புதுவாழ்வு திருமுழுக்கு தொட்டியிலிருந்து எம்மில் பொங்கி வழிய செய்தீர். நீரினாலும் தூய ஆவியாராலும் திருமுழுக்கு பெற்றவர் அனைவரையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மக்களாக ஒன்று சேர்க்கின்றீர். நாங்கள் உமது அமைதியை பெற்று மகிழும்படி எங்கள் இதயங்களில் உமது அன்பின் ஆவியாரை பொழிந்து எங்களை மீட்கின்றீர். எல்லா இனத்தவருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்க திருமுழுக்கு பெற்றவர்களை தேர்ந்தெடுக்கின்றீர். நிலையான வாழ்வு பெற உம் அடியார்கள் இவர்களை திரு அவை நம்பிக்கையால் புது பிறப்பை தரும் திருமுழுக்கிற்கு அழைத்துள்ளீர். புனிதப்படுத்தப்பட்ட இந்த நீரின் மறைப்பொருளினால் இவர்களை
ஆன்ம மறுபிறப்பிற்கு கொண்டு சேர்த்தருள இவர்கள் திருமுழுக்கு அளிக்க பயன்படும் இந்த நீருக்கு இப்பொழுது ஆசீர் அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்க பெற்றோரே, ஞானத்தாயே, திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் தூய ஆவியாராலும் புது வாழ்வு பெறப் போகிறார்கள். இவர்களின் இந்த இறை வாழ்வு பாவத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவரை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கை அறிக்கையிடுங்கள். அதுவே திரு அவையின் நம்பிக்கை. அவற்றில்தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றனர். இப்பொழுது நாம் அனைவரும் இக்குழந்தைக்காக நமது திருமுழுக்கு வாக்குறுதியை புதுப்பிக்கின்றோம். அதற்காக நாம் அனைவரும் நான் கேட்கின்ற பதிலுக்கு ஒருமையில் பதில் கூற வேண்டும். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டு இருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையையும் பாவ மன்னிப்பையையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உறுதியளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். ஆகவே உங்களோடு இணைந்து இப்பொழுது அனைவரும் திரு அவையின் நம்பிக்கையில் அறிக்கையிடப்பட்ட மேக்தலின் ஆண்டோ திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? மேக்தலின் ஆண்டோ, தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்தில் இருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுதே அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் போதகரும் நல்ல ஆயனுமாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நிலைத்திருக்க முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவே அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரிகையாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞானத்தாயே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது.
கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தையின் ஒளியின் மக்களாய் என்று வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் விண்ணக வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் புரிவாராக. அன்பார்ந்த சகோதரர்களே, திருமுழுக்கினால் புதுப்பிறப்பு அடைந்து இறைவனின் மக்களென அழைக்கப்படும் இக்குழந்தையின் உறுதி பூசுதலால் தூய ஆவியாரின் நிறைவை பெறுவார். ஆண்டவரின் பலிபீடத்தை அணுகி வந்து அவரது திருவிருந்து பங்கு கொள்வார்கள். திரு அவையில் இறைவனை தந்தையென அழைப்பார். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட உரிமை பிள்ளைகளுக்குரிய உணர்வுடன் ஆண்டவர் நமக்கு கற்பித்தது போல் இக்குழந்தையின் பெயரால் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டறியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, திருத்தந்தை உடன் அழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் உயிர்ப்பின் மாட்சிமைக்காகவும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் முழுமையாக பெற்று தோமாவை போல் துணிவுடன் இறையரசை அறிவிக்க இணைந்து செயல்பட தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதி நிறைவா, பாஸ்கா காலத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு உமது உயிர்ப்பின் பயன்களான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பகிர்ந்து வாழும் நன்மனம் ஆகியவற்றை நிறைவாய் பொழிந்து எங்கள் குடும்பங்களில் உமது துணையாளரின் அருளால் உறவுகள் மேம்பட்டு வரவிருக்கும் நாட்களில் எங்கள் குடும்ப ஒற்றுமையால் உறைந்திடவும் சாட்சிய வாழ்வு வாழவும் உமது இரக்கத்தை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஐயங்கள் நீக்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, வாழ்வில் நம்பிக்கை இழந்த எம் விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்படையவும் அவர்கள் மனித நேயத்துடன் நடத்தப்படவும் இயற்கை வளங்கள் காக்கப்படவும் தேவையான அரசியல் ஞானத்தை எம் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து உமது அன்பின் விழுமியங்கள் வெற்றி பெற தேவையான உமது இரக்கத்தை பொழிந்து அவர்கள் மனமாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஐயங்கள் நீங்கி எம்மை அன்பால் ஒன்றிணைக்கும் அமைதியின் இறைவா, இன்று திரு அவை கொண்டாடும் இறை இரக்கத்தின் நாளின் பொருளுணர்ந்திடவும் உலகில் குறைந்து கொண்டே போகும் சகிப்புத்தன்மை உமது இரக்கத்தால் உயர்ந்திடவும் உலக மாந்தர் அனைவரும் தமக்கடுத்திருப்போரை அன்பு செய்து நீர் கொடுத்த அமைதியை பகிர்ந்திடும் நல்மனம் கொண்டவராய் வாழ்ந்திட உமது பேரிரக்கத்தை இறை இரக்கத்தின் நாளான இன்று எங்களுக்கு பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிகின்றீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, புது பிறப்படைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்று இவர்களை என்றுமுள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவர்தம் ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபவனாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகர் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர் பெற்றெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்கின்ற எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தோம் திருமுக உள்ளில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை தோழமைகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை மகிழ்ச்சியோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக.
உயிர்மூச்சு நீயே உனை நாடும் மறவேன் உன்னோடு உறவாடு தினம் தேடினேன் என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும் நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும் தாயாயின் நீ வேண்டும் உன் நான் வாழ தாயாயின் நீ வேண்டும் உன் சேயாயின்றும் நான் வாழ உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பே நீ வான்பே தான்பே நீ வான்பே இந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீ என்றும் என் நாதனே. இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த நமது பாடகர் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது மரியாயின் சேனையை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். வருகிற 26ஆம் தேதியிலிருந்து VBS விடுமுறை விவிலிய வகுப்புகள் நமது பங்கில் ஆரம்பமாகும். எனவே இறைமக்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளை VBS வகுப்புகளுக்கு அனுப்பி வைத்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இரவு 10 மணிக்கு முழு இரவு ஜெபம், திருப்பலி ஆகியவை நடைபெறும். வருகிற ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாறில் திருப்பலி நடைபெறும். திருமண அறிவிப்பு: கோட்டாறு மறை மாவட்டம் தேவசகாயம் மவுண்ட் பங்கில் வசித்து வரும் தந்தை திரு மரிய சோக்கின், தாயார் திருமதி ராஜம், இவர்களது மகன் தேவ பிரகாஷ் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த தந்தை திரு சாலமோன்ராஜ், தாயார் திருமதி ரோஸ்லின் அனிதா, இவர்களது மகள் ஆனி பிலோ என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இவர்களுக்கு முதல் மற்றும் 2வது அறிவிப்பு. இத்திருமணத்தில் விக்கினங்கள் எதுவும் இருப்பதாக அறிந்தால் அதை நமது பங்கு தந்தை அவர்களிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நீங்கள் அறிவிப்பில் கேட்டிருந்தது போல நம்முடைய பங்கில் VBS சரியாக ஏப்ரல் 26 அன்றைக்கு காலையில் திருப்பலி முடிந்தவுடன் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி காலையிலே அது நிறைவேறும். ஒரு வாரம்தான். VBS வகுப்பிலே அனைவரும் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுது நமது அருள் சகோதரர் ஜோமிக்ஸ் அவர்கள் பேசுவார். கிறிஸ்து இயேசுவின் பிரிக்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் அறிந்ததை போன்று இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இல்லையா? இந்த மாதம் வருகிற 26ஆம் தேதி நமது மறை மாவட்டத்தினுடைய குருவாக நமது மறை மாவட்டத்தினுடைய பேராலயத்தில் வைத்து நமது உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்களால் நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறேன். சரியாக அன்று மாலை 6 மணிக்கு அந்த குருத்துவ அருள்பொழிவு திருப்பலி ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் எனது சொந்த ஊரான மரியதாய்புரத்தில் நான் எனது குருத்துவ முதல் நன்றி திருப்பலியை ஆண்டவருக்கு ஏற்ற முறை நிறைவேற்ற இருக்கிறேன். எனவே இந்த 2 விதமான புனித திரு நிகழ்வுகளில் உங்கள் அனைவரையும் பங்கு பேரவை, பக்த சபை இயக்கங்கள், அன்பியங்கள், பிற
கேள்வி குழந்தைகள் என ஒவ்வொருவரையும் மனமகிழ்வோடு உளமகிழ்வோடு வரவேற்கிறேன். அனைவரும் வருகை தந்து எனக்காக இறைவனில் செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமது புதிய தந்தை அருட்தந்தை மரிய வினோத் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்வதும் தெரிவிக்கும் விதமாக நம்முடைய பங்கினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். முன்னர் ஓகே. நம்முடைய திரு இருதய சகோதரர் சபையின் சார்பாக சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். இப்போது அருள் தந்தை வினோத் உங்களோடு. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கல்லிடை பங்கு மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நான் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை நாகூர் கனிபா அவர்கள் பேட்டை பகுதிக்கு வந்திருந்தார். அவர் ஒரு சிறந்த பாடகர் என்று எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய பாடகர். அந்த இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில் இருந்த தலைவர் நாகூர் கனிபாவிடம் சொன்னாராம், நீங்கள் பாடுங்கள், நீங்கள் பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டார். உடனே நாகூர் கனிபா சொன்னாராம், பாடுவதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் என்று கேட்டாராம். உடனே அந்த அரபிக் கல்லூரிய தலைவர், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஊட்டக்கூடாது இல்லையா, அதே மாதிரி அவர் சொன்னாராம், நீங்கள் பாடும்போது படுற பாட்டை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல் இன்று நான் பாடுகிற பாட்டை நீங்கள் பார்த்தீர்களோ அல்லது நான் படும் பாட்டை நீங்கள் பார்த்தீர்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடவுளின் அருளும் ஆசிரும் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக கிடைத்தது என்று நான் உணர்கிறேன். இந்த உணர்வுடன் உங்களுக்கு நன்றி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இறைவனுக்கு முதற்கண் நன்றி. அவரை விட்டு நம்மளால் எங்கும் செல்ல முடியாது. அவரின் புனித அந்தோணியாருக்கும் மிக மிக நன்றி. எனது அருமையான பாசத்துக்குரிய புனித குழந்தை இயேசுவின் தெரேசாள் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி. அவர்களுக்கான ஒரு சிறிய கவிதை என் வாழ்வில் தோன்றியது, என் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு கவிதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்தில் மலரும் அத்தனை மலர்களும் வாடும், என்றுமே வாடாத ஒரே மலர் என் அக்காள் சிறுமலர். ஆகவே அந்த குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவை சிறுமலர் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த சிறுமலருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் எனக்கு எல்லா நாளும் இருந்தது. அவளுடைய அந்த பரிந்துரை என்று என்னை குருவாக்கியது. புனித அந்தோணியாருடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் புனித அந்தோணியார் வழியாக கடவுள் கொடுத்த எனக்கு அழைப்பு இன்று இந்த பீடத்தில் என்னை நிற்க வைத்திருக்கின்றது. அதற்காக நன்றி. இந்த அழைப்புக்கு நான் இங்கு நிற்பதற்கு பல பேர் எனக்கு உதவி இருக்கிறார்கள், ஜெபித்து இருக்கிறார்கள், என் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள். அதில் சில பேர் இன்று இந்த உலகத்தில் இல்லை, இந்த கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய திருப்பலியில் அவர்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அதுபோக கல்லிடை பங்கு உள்ள அனைவருக்காகவும் நான் வேண்டிக் கொண்டேன். மன்னிக்கவும், திருப்பலிக்கு முன்னால் இன்றைய திருப்பலி கருத்தை என்னால் சொல்வதற்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனக்கு அந்த முதல் திருப்பலினால் கொஞ்சம் நடுக்கமாக இருந்ததுனால் நான் சொல்ல முடியவில்லை. ஆனால் உங்கள் அனைவருக்காகவும் நான் வேண்டிக் கொண்டேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் சிறப்பாக நன்றி கூறிக்கொள்கிறேன். எனக்கு இந்த சில ஆசைகள் இருந்தது. முதல் பூசையில் வைக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதில் பல ஆசைகளில் ஒரு ஆசை என்னென்னா, அடைக்கலம் சார் நன்றி சொல்லுவார், இடையில பேசுவார், கணீர் கணீர் என்ற குரலில் சொல்லுவார் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நானும் சாமியாராக கால தாமதமாகிவிட்டது. அவருக்கும் முடியலையோ தெரியல. இதுபோல் நிறைய காரியங்கள் மாறிவிட்டது. நம்ம பட்ட ஆசைகள் எல்லாம் மாறி போய்விட்டது, காலங்களும் மாறி போய்விட்டது.
எனக்கும் ஆசை இருந்தது, முதல் திருப்பலியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், அதனால் எனக்கு மனம் வரவில்லை. நமது பங்கு தந்தை அவர்களும் உஷாக்கா வீட்டிலும் இன்னும் சிலர் இங்கேயும் சரி வெளியிடங்களிலும் சரி என்னை மிகவும் வற்புறுத்தினார்கள், இன்னும் வற்புறுத்துகிறார்கள். இன்னும் சில மடங்களில் நீர் பூசை வைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் நான் முதல் திருப்பலியை பெரிதாக செய்ய முடியவில்லை. ஆனால் கடவுள் அபரிவிதமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். ஆனால் எனக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை. அதற்காக தயவு செய்து அனைவரும் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய சந்தோஷம் பெரிதாக நான் உணர முடியவில்லை. முதல் குருப்பட்ட நிகழ்விலும் பின்னாளில் இந்த பூசை நேரத்தில் என்னால் பெருசாக ஒரு மகிழ்வாக இருக்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய குரு பட்டத்திற்கு வந்திருந்த நம்மூரில் இருந்து வந்தவர்களும் சரி, வெளியூர்களில் இருந்து வந்தவர்களும் சரி, அவருடைய முகத்தில் இருந்த மகிழ்ச்சி எனக்கு மிகவும் உற்சாகத்தை தந்தது. ஒவ்வொருவரும் என்னை வாழ்த்த வரும்போது அதிகமான ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அவர்கள் முகத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. ஆகவே கல்டிக்குறிச்சியிலிருந்து நீங்கள்லாம் வந்திருந்தீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே பங்கு மக்களுக்கு நன்றி சொல்லும்போது பங்கு தந்தைக்கு நன்றி சொல்வது கட்டாயமும் கடமையும் கிடையாது, அது உண்மையும் உறுதியுமானது. ஆகவே நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா என்னென்னு எனக்கு தெரியாது. ஜேஎம்ஜே சிஸ்டர்ஸ் இவங்க ஸ்கூலில் நான் வேலை செஞ்சேன். நான் வேலை செய்யும்போது அந்த வேனில் நான் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டுநராக ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம டயசிஸில் சாமியாராக போயிட்டார். அந்த வாகனத்தில் உதவியாளராக நான் இருந்தேன், நானும் சாமியாராக வந்து விட்டேன். ஆகவே அந்த சிஸ்டர்ஸுடைய வேண்டுதலா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த சிஸ்டர்ஸ் இல்லையா, ஜேஎம்ஜே சிஸ்டர்ஸுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இருப்பவர்களுக்காகவும் முன்னால் இருந்தவர்களுக்காகவும் நன்றி. என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன், நன்றி சொல்கிறேன். மேலும் நமது திருஹிருதய சகோதரர்கள் அமைதியாக வருவார்கள். இவர் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவார்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி வந்த பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியாக அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அவர்களுடைய ப்ரெசன்ஸ், அவங்களுடைய அந்த ஒரு கம்பீரமான தோற்றம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆகவே அந்த திருஹிருதய சகோதரர்கள் நமக்கு மறைவாக உற்சாகமூட்டி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கல்லிடைக்குறிச்சியில் முன்னாடி இருந்த கத்தோலிக்க சேவா சங்கம், அது ஒரு பெரிய ஒரு வேலையெல்லாம் செய்வாங்க. இல்லை, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடனே அங்கே நிற்கிறது யாருன்னா சேவா சங்கம் தான் நிற்கும். அவங்க தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுவாங்க. சேவா சங்கத்துக்கும் வின்சென்ட் டே பால் சபை இன்னும் நிறைய பக்த இயக்கங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வின்சென்ட் டே பால் சபைக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய படிப்பை மறுபடியும் தொடங்கும் பொழுது எனக்கு முதலில் உதவி செய்தவர்கள், படிப்புக்கு உதவி செய்தவர்கள் வின்சென்ட் டே பால் சபையை சார்ந்தவர்கள், அந்த சபையினர். ஆகவே வின்சென்ட் டே பால் சபைக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பின்னால் நிறைய பங்கு ஃபாதர்ஸும் எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் முதலில் உதவி செய்தவர்கள் வின்சென்ட் டே பால் சபை சகோதரர்கள் உறுப்பினர்கள். எஸ்ஐ அந்தோணி சாமி ஃபாதர் இல்லையா, அவர் தொடக்கத்தில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேலே எனக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்குது என்றால், எனக்கு முதலில் படிப்பதற்கு என்னை தொடங்க வைத்தவர், இந்த வாழ்க்கைக்கு செல்வதற்கான முதல் விதையை போட்டவர் அவருக்காகவும் இந்த நேரத்தில் சிறப்பாக நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்டு இருக்கிறேன். ஆகவே இப்படி ஒருத்தருக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாருக்கும் நேராகிரும். அதனால் எல்லாருக்கும் நன்றி, எல்லாவற்றிற்காகவும் நன்றி. எனக்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள் அனைவருக்காகவும் நன்றி. நான் ஏன் எனக்கு உதவி செய்தவர்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களையும் நம்ம சாமியாராக ஆக்க வேண்டும். இந்த கல்லிடைக்குறிச்சியில் இருந்து அநேகர் கன்னியாஸ்திரிகளாகவும் சாமியார்களாகவும் வருவதற்கு மிகவும் ஆசைப்படுகிறேன். கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லும்போது அருமையான என் சகோதரி லில்லி இருக்கிறார்கள். லில்லிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் ஷெரீன், சேலியக்கா பொண்ணு ஷெரீன் தெரியும். அந்த பொண்ணு சிஸ்டராக போயிருக்கிறா நம்ம ஊர்லேருந்து. அது எனக்கு தெரிந்து, முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு அவர் தெரியாது. அதனால் அவருக்கும் நமது தம்பி, அருமையான தம்பி ஆண்ட்ரூஸ், அவருக்காக நானும் ஆண்ட்ரூஸும் ஒன்றா தான் சபையில் சேர்ந்தோம். அவர் ஒரு சபையில் சேர்ந்தார், நான் ஒரு சபையில் சேர்ந்தேன்.
ஆனால் வந்து நான் தான் வயதில் மூர்த்தி இருந்தாலும் வயதில் இளையவரான ஆண்ட்ரூஸ் வந்து முன்னாடி சாமியார் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் சாமியார் ஆகியிருக்கிறேன். அதனால் ஆண்ட்ரூஸ் இவங்களெல்லாம் நான் நன்றி கூறுவதை விட இவர்களெல்லாம் நான் இன்ற நாளில் நினைத்து பார்க்கின்றேன். இந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருப்பார்கள் என்று எனக்கு இப்பவும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவங்கள நான் நினைத்து பார்க்கின்றேன். இன்றைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தான், புதுசாக இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் பழைய ஆட்கள் பழைய இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் எனக்காக ஜெபித்து இருக்கிறீர்கள், எனக்கு உதவி இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த பீடத்தில் இருந்து நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. தந்தை வினோத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையில் உரித்தாக்கி கொடுக்கிறேன். அவர் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் அவர் வந்து முதல் திருப்பலி நிறைவேற்றாதது ஒரு வருத்தத்துக்குரிய காரியம்தான். குறிப்பாக எனக்கு மிகவும் வருத்தம். ஏன் அப்படின்னா, ஒரு குருவானவர் வந்து திருப்பலி வந்து முதல் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அதுக்கு முழு பொறுப்பு யார் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்காரங்க இல்லை, அந்த பங்கில் இருக்கக்கூடிய பங்கு தந்தை தான். இப்போ நீங்கள் வந்து மிக அழகாக சொன்னீங்க, நாம் ஏன் வந்து முதல் திருப்பலியை வந்து நாம் வந்து நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி. நாம் வந்து ஏன் முதல் திருப்பலி நிறைவேற்றுகிறோம் நீங்கள் அழகாக சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய குருக்கள் வரணும், சகோதரர்கள் வரணும், நிறைய அருட் சகோதரிகள் வந்து திருவையில் உருவாகணும். ரைட், மிகவும் சந்தோஷமான காரியம். அதுதான் முதல் பர்பஸ். நாம் வந்து முதல் திருப்பலி வந்து உலகெல்லாம் சொல்லி நாம் வந்து நிறைவேற்றுகிற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்மளை போலவே நிறைய பேர் உருவாக வேண்டும் என்று ஆசை வருகிறது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியா சொசைட்டியில் நாம் ஏன் வந்து முதல் திருப்பல் நிறைவேற்றணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தியாலஜிலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு வந்து நாம் வந்து முதல் திருப்பல் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா, நாம் வந்து வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வருகிறோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் வந்து ஒரு எளிய பின்னணியிலிருந்து வருகிறீர்கள். அப்போ வந்து இன்றைக்கு வந்து மற்ற மதங்களிலே பார்க்குற பொழுது எல்லோருமே குருவானவராக மாற முடியாது. ஆனால் நம்முடைய திருவையில் மட்டும்தான் யார் வேணாலும் குருவானவராக மாறலாம், யார் வேணாலும் பிஷப்பாக மாறலாம், யார் வேணாலும் போப்பாக மாறலாம். அப்போ வந்து நாம் வந்து இந்த கோயில் இந்த திருச்சபை யாருக்கானது அப்படின்னா எல்லா மக்களுக்குமானது அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய தருணம் என்ன அப்படின்னா, அந்த முதல் நன்றி திருப்பி நிறைவேற்ற நேரம் தான். அதனால் வந்து இது வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய விருப்பு வெறுப்புகளையும் தாண்டி நாம் திருவையை முன்னிலைப்படுத்தணும். என்னுடைய விருப்பம் என்னுடைய இது அதெல்லாம் இருக்குது, என்னுடைய கஷ்டம் கவலைலாம் இருக்குது. ஆனால் என்னுடைய திருச்சபை வந்து என்னை வந்து குருவானவராக மாற்றியிருக்கிறது. நான் எப்படி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறேன், அது வந்து இது வந்து ஒரு நற்செய்தி, ஒரு அறிவிப்பு. நம்மளே கிறிஸ்துவை அறிந்திராத மக்களுக்கு உங்களுடைய முதல் திருப்பலி வந்து ஒரு அறிவிப்பு. கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன், கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது ஒரு நற்செய்தி அறிவிப்பு தான் முதல் நன்றி திருப்பலி. உங்களுக்கு தியாலஜியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய படிங்க, நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் வந்து நம்ம வந்து குருவானவராக நாம் வந்து ஆகிற பொழுது நாம் வந்து நிறைய காரியங்களில் வந்து நம்முடைய சொந்த வெறுப்புகளை வந்து பின்னோக்கி வச்சுட்டு திரு அவையை, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, அதனுடைய விழுமியங்களை நாம் வந்து முன்னிறுத்தணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. இன்றைக்கு நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள விட்டாலும் கூட பின்பாக தெரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நன்றி மந்தாள். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலும் இருந்து இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே மகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவாதாக. இறைவனின் நம்பிக்கையில் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, அற்புதரான புனித அந்தோனியாரே, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.